அன்பான ரிஷபராசி நேயர்களே, சந்திரன் உச்சம் பெறுவதனால தூய அன்பும் தாய்மை உள்ளமும் கொண்டவங்களா நீங்கள் எப்பவுமே இருப்பீங்க. இந்த வாழ்க்கையில் தன்னுடைய வியர்வை துளிகளை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய உழைப்பால் சிறந்த ராசி யாருன்னா அது நீங்கள் தாங்க. நேர்மையும் நம்பிக்கையும் நிறைஞ்ச மனசு உடையவங்க. எதையும் சுருக்கமாக பேசி முடிக்கிறதுல கெட்டிக்காரங்க. நீங்கள் ஒரு நில ராசிங்கிறதுனால மலை மாதிரி எப்பவுமே உறுதியாக இருப்பீங்க. ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டா அதை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டீங்க. ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பாதை எது அப்படின்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா மெதுவாக போகிற மாதிரி இருந்தாலும் விவேகமாக நடந்துக்குவாங்க. அதில் வெற்றியும் பெறுவாங்க. பணம், சொத்து, வியாபாரம், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு தேடி வரும். இந்த சமூகத்தில் நல்லதொரு நிர்வாகியாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுவாங்க. பொறுப்பானவங்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாரையும் சுலபமாக நம்பிட மாட்டாங்க. ஆனால் ஒரு முறை நம்பிட்டாங்கன்னா உயிரே போனாலும் அவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. ரொம்பவே விசுவாசமாக இருப்பாங்க. இவங்களை ஒருத்தரை நேசிக்கிறாங்க அப்படின்னா முழு மனசோடு நேசிப்பாங்க. குடும்பத்து மேலே ரொம்பவே அக்கறை கொண்டவங்க. தான் கிட்ட பழகிறவங்க கிட்ட சகஜமாக பேசுவாங்க. யார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. இயல்பாகவே தன்னுடைய வேலை எதுவோ அதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அமைதியானவங்க. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் அவசரமாக செய்ய மாட்டாங்க. அந்த காரியத்தில் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம்தான் செயல்படுவாங்க. சுக்கிரன் இவங்களுக்கு அதிபதிங்கிறதுனால பணத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்றைக்குமே பற்றாக்குறை இருக்காது. தேவையில்லாத ஆடம்பரத்துக்கும் ஊதாரித்தனமாக செலவு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் பணப்பற்றாக்குறை, கடன் பிரச்சனைகள் வருமே தவிர மற்ற யாருக்குமே நிதி சம்பந்தமாக எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. இத்தனை நாளும் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், ஆனாலும் எனக்கான வெகுமதி கிடைக்கலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் இந்த முறை நிச்சயமாக உங்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு அல்லது பணியிடத்தில் மாற்றம், இதில் மூணில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்க போகுதுங்க. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் காதல் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் பக்கம் இருக்கிறதுனால சிங்கிளாக இருக்கக்கூடியவங்க புதுசாக ஒரு நபர்களை சந்திக்கலாம். அந்த சந்திப்பு கேஷுவலாக இருந்தாலும் உங்களுக்குள்ள அவங்க மேலே புதுசாக ஒரு ஆர்வத்தை தூண்டும். ஏற்கனவே நீங்கள் காதலில் இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே புரிதலாக மாறும். திருமண மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கணவன் மனைவி இருவருக்குமே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. தேவையான இடத்துல 2 பேரும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பம் இன்னும் மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்குங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனாலும் சிலருக்கு செவ்வாய் இருக்கிறதன் காரணமாக சின்ன சின்ன உடல் சோர்வு, தலைவலி, பல் பிரச்சனை, மன அழுத்தம் இதுவெல்லாம் வரலாம். சரியான நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்றது, யோகா செய்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, நல்லா தூங்கிறது, இந்த மூணும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை விட்டு காணாமல் போயிடும். ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கூட இருக்காதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்களுடைய எல்லா விஷயங்கள்லையும் தாய் அல்லது மாமியாரின் தலையீடுகள் இருக்கும். அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் தான் தேவையான இடத்துல அவங்கள விட்டு கொடுத்து போகணும். கணவனாக இருந்தீங்கன்னா மனைவிக்கும், மனைவியாக இருந்தீங்கன்னா கணவனுக்கும் ரொம்பவே ஆதரவாக இருக்கணும். எந்த இடத்துலையும் அவங்களுடைய தன்மானம், சுயமரியாதையை இழக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்க கூடாது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா குறிப்பாக தந்தை, தாய், தம்பி, சகோதரி இடையே அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். உங்களுடைய அமைதியான குணம்தான் அந்த சூழலை சமாதானப்படுத்தும். உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. மனைவி அல்லது கணவரிடமிருந்து சர்ப்ரைஸாக சில கிஃப்டெல்லாம் கூட வரலாம். முக்கியமாக நீங்கள் எதை கவனிக்கணும் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக பேசுகிறத விட கேட்குறது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். பல பிரச்சனைகள் தவிர்க்க முடியுங்க. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய படிப்பில் கூடுதலான கவனம் செலுத்துவீங்க. ஸ்கூல், காலேஜ் எக்ஸாம், போட்டித் தேர்வுகள், வைவா, ப்ரெசன்டேஷன் இதில் எல்லாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய இசை, உங்களுடைய எழுத்துக்கள், கதைகள் எல்லாமே புதிய சிந்தனையை எடுத்துகிட்டு போகும். அது பல பேருக்கு பிடிக்குங்க. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமான ஈடுபாடு வரும். சிலருக்கு தியானம், சிலருக்கு நீண்ட தூர பயணம், சிலருக்கு பக்தி, இது எல்லாமே நிம்மதியை கொடுக்கும். விரதம் இருப்பீங்க. உங்களுடைய குலதெய்வ கோயில், இஷ்ட தெய்வம் மற்றும் உங்களுக்கு பிடிச்சமான இடங்களுக்கு போயிட்டு வர்றது மன நிம்மதியை கொடுக்குங்க. ரிஷபராசி நேயர்களே, சுக்கிரன் தான் உங்களுடைய மனநிலையையும் வாழ்க்கை நோக்கத்தையும் வடிவமைக்குது. சுக்கிரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா காதல், கலை, அழகு, வசதி இது எல்லாத்தினுடைய பிரதிநிதி. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையை ஒரு கலையை போல் ரசிப்பீங்க. அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலையும் ஒரு அழகை வெளிப்படுத்துகிற மாதிரி எல்லா செயலையும் செய்வீங்க. கஷ்டமான சூழ்நிலையில் கூட அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்திக்காமல் உதட்டில் சிரிப்போடு இருப்பீங்க. அவ்வளவு சீக்கிரத்தில் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க. சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கத்தில் இருந்தாலும் சரி நிதானத்தோடு செயல்படுவீங்க. நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் அவ்வளவு பக்குவம் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாக செய்கிறது பிடிக்காது. எதை எந்த நேரத்தில் செய்யணுமோ அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி சரியாக செய்யணும் அப்படின்னு எப்பவுமே நினைப்பீங்க. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய மாட்டீங்க. ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போவீங்க. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்தி நுணுக்கமான வேலைங்களை கூட ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. ரிஷபராசிக்காரங்க அமைதியான மிதமான குரலில் பேசினாலும் அந்த அமைதிக்குள்ளேயும் ஒரு ஆக்ரோஷம் இருக்கும், ஒரு மிரட்டுகிற தொனி இருக்கும். இவங்களுடைய கோபத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் வெளிப்படுத்த மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. ஆனால் அதுவெல்லாம் எல்லை மீறி போயிடுச்சுன்னா இவங்களை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக செயல்படுவாங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் யாரையுமே நீங்கள் புண்படுத்தி இருக்க மாட்டீங்க. அது தெரிஞ்ச நபராக இருந்தாலும் சரி, தெரியாத நபராக இருந்தாலும் சரி, எப்பயும் உங்கள் பேச்சில் ஒரு கருணை இருக்கும், தாயுள்ளம் இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டமான விஷயங்கள் நடக்குது, இப்போ நெகட்டிவாக நடக்குது அப்படின்னாலும் நீங்கள் பாசிட்டிவாக தான் யோசிப்பீங்க. மற்றவங்க உங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத ஒரு பழக்கமாகவே வச்சுருப்பீங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தையும் தன்னுடைய தொழில் வேலையும் ரெண்டு கண்ணு மாதிரி பார்ப்பாங்க. இந்த ரெண்டில் எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் இவங்களுக்கு மன நிம்மதி போயிடும். இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் கோடியோடியாக பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. எல்லாமே இவங்களுக்கு இவங்க வாழ்க்கையில் தானாக தேடி வர்றதான். இந்த ராசி மண்டலத்தில் எல்லாருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்கிறதில்ல. ஆனாலும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதுவெல்லாம் தானாகவே நடக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில ரிஷப ராசிக்காரங்க சொல்லலாம்,
என்னப்பா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த மாதிரி இல்லை, நான் ஒரு வேளை சோத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னோட வருமானம் எனக்கே பத்துறதில்ல, குடும்பத்தை பார்த்துக்க முடியலை, குழந்தைகளை படிக்க வைக்க முடியலை, அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியல, பணத்தால் என்னோட குடும்பத்தில் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்கிறதையெல்லாம் நான் முழுசாக ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இல்லை அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆனாலும் இந்த சூழ்நிலைக்கு யார் காரணம் அப்படின்னு மனசை தொட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு செல்வத்தை சேர்க்குற மாதிரி வாய்ப்புகள் வரவே இல்லையா? உங்ககிட்ட பணம் வரவே இல்லையா? உங்ககிட்ட சொத்து இல்லவே இல்லையா? நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்ககிட்ட இருந்திருக்கும். ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கிரகங்கள் சரியில்லை, உங்களுடைய நேரம் சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால சொத்துக்களை இழந்திருப்பீங்க, மற்றவங்களை நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க. நீங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எத்தனையோ அமைஞ்சும் அதை சரியாக பயன்படுத்திக்காம இந்த வாழ்க்கையே தொலைச்சிட்டு நின்றுட்டுருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களால் மற்றவங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க, ஆனாலும் உங்களால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியலை, பணம் சேர்க்க முடியலை, நிம்மதியாக இருக்க முடியலைன்னா அதுக்குன்னு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அது என்ன தெரியுமா? உங்களுடைய பலவீனம். உங்களுடைய பலம் எது, உங்களுடைய பலவீனம் எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பு. உங்களுடைய பலவீனம் என்னன்னா உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய நேரத்தை எங்கே செலவிடுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். தேவையில்லாத ஒரு இடத்துல, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தொழிலில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க. எத்தனையோ திறமை இருந்தும் குறைவான வருமானத்தை நீங்கள் வாங்கிட்டுருப்பீங்க. உங்களுடைய திறமைகளுக்கு எங்கே மதிப்பு கொடுக்குறாங்க, எங்கே உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத நினச்சிட்டு கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா தன்னம்பிக்கையோடு உழைச்சிங்கன்னா 3 மாதங்க உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறிடுங்க. வீடு கட்டாமல் இருக்கிறீங்களா, ஒரு இடத்த வாங்குவீங்க. உங்களுக்குன்னே புதுசாக ஒரு வீடு வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் வரும். சின்னதாக ஒரு மோதிரமோ ஒரு தோடோ வாங்கலான்னு நினைப்பீங்க. ஆனாலும் பெரிய அளவில் 5 சவரன் 10 சவரன் அப்படிங்கிற அளவில் நகைகளை வாங்குவீங்க. பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வீங்க, சொத்துக்களை வாங்குவீங்க. விவசாயிகளாக இருக்கீங்கன்னா சொந்தமாக நிலம் வாங்குவீங்க. கால்நடைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். இதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி தர்றதுக்கு எல்லா கிரகங்களும் சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்குங்க. ஆனாலும் என்னென்னா இந்த முன்னேற்ற பாதையில் நீங்கள் போகும்போது உங்களை சுற்றி பார்த்துட்டு இருக்கக்கூடிய கண்கள் அவ்வளவு நல்ல கண் இல்லைங்க. என்னதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டா கூட உங்கள் மேலே கண் திருஷ்டியை போடுவாங்க. கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறைப்பாங்க, உங்கள் கூடவே வேலை செய்வாங்க. ஆனாலும் உங்கள் உழைப்பை சுரண்டுவாங்க, உங்களுக்கு துரோகங்களை செய்வாங்க. இதுவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் அது யார் செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படின்னு முழுசாக உங்களால் கண்டுபிடிக்க முடியலை. இதையெல்லாம் நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். முன்னேற்றம் வரும்போது அதுக்காகவே உங்களை தேடி சில பேர் வருவாங்க. அவங்க நல்லதுக்காக வரமாட்டாங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசுக்காகவும் பணத்துக்காகவும் உங்களால் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காகவும் உங்களை தேடி தானாகவே வருவாங்க. இதுக்கு முன்னாடி உங்களை பெருசாக கண்டுக்கிற மாட்டாங்க, ஆனால் இப்போ உங்கள் கண் முன்னாடி அடிக்கடி வந்து போவாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்மளுடைய நண்பர், நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்மளுடைய உடன்பிறப்புகள், நம்ம கூட வேலை செய்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னெல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஏதோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை நீங்கள் தட்டி பறிச்சிட்டதா அதை நினைப்பாங்க. அதுக்காகவே சில தவறான விஷயங்களை செய்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈவு இரக்கம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு இடத்துல தப்பே செய்யலை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து சொன்னால் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்காக வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்க. அதனால் ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் ஆண்களாக இருக்கிறீங்கன்னா பெண்கள் கிட்ட பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களாக இருந்தீங்கன்னா அறிமுகம் ஆகாத நபர்களிடத்திலேயோ அல்லது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவங்கள்ட்ட அதிகமாக பர்சனலாக பேசுகிறத நீங்கள் நிறுத்திக்கணும்.
உங்களுடைய பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே சில பேர் சில வேலைகளை செய்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பி நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. எந்த இடத்துலையும் யாருக்காகவும் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துறாதீங்க. எதுவாக இருந்தாலும் நான் யோசித்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடந்து வர்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. மொத்தத்தில் உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் பயந்து கடவுள் பக்தியோட உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. தேவையில்லாமல் மூன்றாவது நபருடைய வாழ்க்கையிலையோ அவங்க விஷயத்திலேயோ நீங்கள் தலையிடுறத தவிர்த்துக்கணும். இதையெல்லாம் சிறப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக ஆரோக்கியத்தோட முழு நிம்மதியோட ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகுதுங்க.